அண்ணாமலைக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியுது சார். 29ல மோடி யாரும் டிச் பண்ணாம, மோடியை ஏமாத்தாம காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய சக்தி அண்ணாமலைக்கும் அண்ணாமலை ஆர்மிக்கும் இருக்குது. 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டர்ஸும் அண்ணாமலையை ஹீரோவா பாக்குறாங்க. எடப்பாடி 29ல மோடியை காலவாரி விட்டுறக்கூடாது. எடப்பாடி தலைமையில 35% வாக்குக்கு மேல எடுக்க முடியாது. நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 150 தொகுதியில 3வது தொகுதி ஒண்ணு உள்ள வந்திருக்கிறாரு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், இப்ப அண்ணாமலை உள்ள வந்துட்டாரு, இவங்க எல்லாம் வெளியே போறாங்க. அண்ணாமலைக்கும் இவர்களுக்குமான நெருக்கம் நமக்கே தெரியும். அண்ணாமலைக்கும் இவங்களுக்குமான நெருக்கம் என்டிஏல தான் வந்தது. அண்ணாமலை அமைச்ச அணியில தான் வந்தது. இப்ப அணி அமைக்கிறது எடப்பாடி பழனிசாமி. தாவேக்காவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்காரு? அரசன் நம்பி புருஷன் கைவிட்ட கதையாயிரும், பலன் நிரூபிக்காத விஜய நம்பி போக முடியாதுன்னு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், அண்ணாமலைக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியுதே சார். அண்ணாமலை தான் 29ல மோடி யாரும் டிச் பண்ணாம, மோடியை ஏமாத்தாம காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய சக்தி அண்ணாமலைக்கும் அண்ணாமலை ஆர்மிக்கும் இருக்குது. அவனவன் ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற ஒரே புள்ளியில மட்டும் நகரக்கூடியவன் மோடியை எடப்பாடி ஏமாத்துவாருங்கிறத ஒரு காம்ப்ளசன் தான், ஒரு கவனக்குறைவா விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களே என் சகோதரர் தான், அவங்க லவ் பண்றோம். மோடி பிரதமருங்கிறதுல நிற்கக்கூடிய என் சகோதரன் தான். அதனால என் சகோதரனை நான் குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அண்ணாமலை தான் அதில் அலர்ட்டா, அந்த ஒரு வீரியமா, ஒரு போர் வீரனாட்டு, ஒரு லீடர் மெட்டீரியல் ஆட்டு கவனமா இருந்து எடப்பாடியை செக் அடிச்சு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரணி வாங்கி 29ல மோடியை எடப்பாடி டிச் பண்ணாத அளவுக்கு அந்த அரசியலை கொண்டு போகக்கூடிய சக்தி படைச்சவராக அண்ணாமலை இருக்கிறாரு. அதை மோடி உணர்ந்துட்டார். அதை மோடி உணர்ந்ததுனால தான் நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் தூத்துக்குடிக்கும் வரும்போது அண்ணாமலையை மோடி அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே. இன்னொரு சகோதரர் நாயந்திரனா தானே அவர் பொழுது பேசினாரு. தான் நியமிச்ச மாநில தலைவர் ஒரு தனக்கு பிளஸ் தாண்டி தானே சகோதரர் நயனாரை பொழுது பேசினாரு. இப்போ அவரு அண்ணாமலையை தட்டி கொடுத்து, அதுதானே நியூஸ். எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும், எந்த வெப்ப திறந்தாலும் அவர் இயற்கை விவசாயத்துக்கு வந்த நியூஸா, அண்ணாமலையை அவரு தட்டி விட்டது நியூஸ். அப்ப அண்ணாமலைக்கு மக்கள் சக்தி அப்படி இருக்குது. 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டர்ஸும் அண்ணாமலையை ஹீரோவா பாக்குறான். இப்போ என்னுடைய கேள்வி அதுதான். ராமேஸ்வரத்தில் சரி, கங்கை கொண்ட சோழபுரத்துலையும் சரி, அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லாமல் அண்ணாமலை அவ்வளோதான் பிஜேபி ஓரம் கட்டிடுச்சுன்னு ஒரு பார்வை தான் பெரும்பாலும் பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையை தட்டி கொடுத்தது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கும்போது, திடீர்னு இந்த மாற்றமா இல்லை அது ஆரம்பத்திலிருந்தே இருந்தது அண்ணாமலை மேலே மோடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு? செல்ஃப் ரியலைசேஷனோட எங்க ஆர்டி டீமோட கருத்துருவாக்கமும் இதுல முக்கிய பங்கு வகிப்புங்கிறத உண்மையிலே நான் கிளைம் பண்றேன். அண்ணாமலை மெரிட்டானவர், 18% என்டிஏ ஓட்டுக்கும் அவர் ஹீரோ, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கங்கை கொண்ட சோழபுரம் தூத்துக்குடிக்கு பிறகு கோயம்புத்தூர்ல ஒரு மாற்றம் வருது. அதைத்தான் நீங்க பார்க்கணும். அப்ப எடப்பாடி 29ல டிச் பண்ணுவார், 24ல டிச் பண்ணாரு. அப்போ எடப்பாடி பிளஸ் விஜய்ன்னு சேர்த்து விட்டோம்னா தோத்த பிறகு அவங்க மோடியை 29ல டிச் பண்ணுவாங்க. அப்போ தான் தமிழ்நாட்டில் ஏமாற்றப்படாம இருக்கணும்னா அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குகளையும் முக்கியத்துவம் கொடுத்து அதை சிறப்பிக்கிறது சரியான அரசியல்னு பிரதமர் மோடி உணர்ந்ததுனால தான் அந்த தட்டி கொடுத்து அண்ணாமலைக்கு அந்த உழைப்பை பாராட்டியிருக்கிறார். இன்னும் இதுல இன்னொரு வீகமும் நாங்க பிஎம்ஓக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது எடப்பாடி தலைமையில 35% வாக்குக்கு மேல எடுக்க முடியாது. ஸ்டாலின் 45%க்கு குறையாம எடுப்பார். ஸ்டாலினுக்கும் எடப்பாடி தலைமைக்கும் 10 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் வரும். அப்போ அங்க பெரிய அளவில் வெற்றி ஸ்டாலினுக்கு இருக்கும். இன்னொன்னு, நாம் தமிழர் சீமான் பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியாவிலே, அது மோடிக்கு தெரியும், ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்டே அது மோடி பேசியிருக்கிறார். எப்படி கேட்கும்போது குருமூர்த்தி மோடி டிஸ்கஸ் பண்ணது, ஆம் ஆத்மி கீழே போயிட்டாங்க, இண்டி கூட்டணிக்கு இந்தியக்கு இடையில, அகாலிடல் கீழே போயிட்டாங்க, ஐஎன்எல்டி ஹரியானாவில் கீழே போயிட்டாங்க, பிஆர்எஸ் தெலுங்கானாவில் கீழே போயிட்டாங்க, மாயாவதி உத்தரப்பிரதேசில் கீழே போயிட்டாங்க. 5 பெரிய ஃபோர்ட்ஸ். அது பிஆர்எஸ் சிஎம்மா இருந்தவங்க, அகாலிடல் சிஎம்மா இருந்தவங்க, ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்தாங்க, இவங்க சவுத்தாலா அவங்க ஆட்சியில் இருந்தவங்க, மாயாவதி யூபிஏ ஆட்டி படைச்சவங்க. இப்படி ஆட்சியில் இருந்தவங்களே இந்தியா அலையன்ஸ் அவங்களுக்கும் என்டிஏக்கும் இடையில கீழே போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, சீமான் 3.8 இருந்து எப்படி 8.2 வந்தாருங்கிறத
மோடி ஆச்சரியத்தோட ஆடிட்டர் சத்ரியன் குருமூர்த்தி ஐயாட்ட கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து விலைக்கு சொல்லியிருக்கிறாரு, அது கன்ஷிராம் ஆஃப் தமிழ்நாடு தான் சீமான், அது நலிந்த பிரிவு மக்கள் 4வது நின்னாலும் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ ஐயா சுமன் ஸ்ரீராமன் ஐயாலாம் 2 விழுக்காடு தானே சொன்னார், 8 வந்தார் இல்லையா சீமான். அப்போ சீமான் மீண்டும் 29லையும் தனிச்சுன்னா அதுவும் ஸ்டாலின் காங்கிரஸ் அணிக்கு சாதகமாக இருக்கும், பாஜக அணிக்கு வந்து ஒரு பாதகத்தை கொடுக்குங்கிற உணர்வும் மோடி கிட்ட இருக்குது. ஸோ இது தொடர்பாட்டும் சில விஷயங்கள் எங்களோட கருத்துக்களை வந்து செயல்படுத்தணுங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலை, பிஎம்ஓ, ஆடிட்டிங், சத்ரியன் குருமூர்த்தி போன்றவங்களுக்கெல்லாம் இருக்குது. நிர்மலா சீதாராமையார் போன்றவங்களும் அது ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். இப்போ அது வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது, அது இன்னும் முழு உருவம் பெறாத ஒரு தன்மைக்குள்ளே இருக்குது. ஸோ எங்கள் முயற்சியும் அண்ணாமலை முயற்சியும், அண்ணாமலை ஆரம்பிக்க முயற்சியும் எடப்பாடி 29ல் மோடியை காலவாரி விட்டுறக்கூடாது. அதே வேளையில் இப்போ 20 விழுக்காடு ஓட்டு இருக்கக்கூடிய எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்தா கொங்குல சீட்டு பார்லிமெண்ட்ல கன்வெர்ட் ஆக முடியும், நான் மறுக்க வரல. அந்த அடிப்படைக்குள்ள தான் அவர் உள்ள எடுத்திருக்காங்க. அது 20%ங்கிறத நம்ம உதாசீனப்படுத்தியும் பேச முடியாது. ஸோ இதனோட நகர்வுகள்லாம் எப்படி போக போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். கடவுள் அருளாலும் மோடி எங்கள் கருத்தை ஏற்றுக்கிட்டதாலையும் 2021 எங்கள் கருத்து எடுபட்டது. எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்னு 26க்கும் எங்களோட ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். பார்ப்போம் கடவுள் அருள் எப்படி இருக்குன்னு. இப்போ அண்ணாமலைக்கு பெரிய எலிவேஷன் தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக அண்ணாமலை முக்கியமான சக்தி. அண்ணாமலை இருந்தால் தான் எடப்பாடி டிச் பண்ணும்போது அதை எதிர்த்து அடிக்க முடியுங்கிறத மோடி உணர்றாரு, அமித்ஷா உணர்றாரு, நட்டா உணர்றாரு, சந்தோஷ் உணர்றாங்க. இப்போ இது எடப்பாடிக்கு நல்ல செய்தி இல்லை தானே சார்? அண்ணாமலைக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்து எடப்பாடியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும்னு நீங்களும் ஆரம்பத்துல இருந்தே அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இது எடப்பாடிக்கு எப்படியான ஒரு முடிவை கொடுக்கும்? அரசியலுங்கிறது யாருக்குமே எளிதானது அல்ல. இதே எடப்பாடி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி மைனஸ்ன்னு தானே போனார். காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிட்டு தானே சொன்னார், சீமான் சொன்னதானே சொன்னார். ஏன் மாறினார்? இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க ரங்கராஜ் பாண்டே. ஏங்க மாறினாரு? இதுக்கு ஏன் மாறினார்? நான் கேள்வி கேட்கிறேன். என் தம்பி தான், அவனோட வெல்விஷர் தான் நான். அப்போ எடப்பாடி வந்து பாஜக என்டிஏக்குள்ள வரலன்னா 150 தொகுதியில் 3வது பேர் ஒன்று மாறினார். எங்க பார்லிமெண்ட்லே பாஜக அசம்பிளியில் வந்து நிற்பாரா? சோழியங்குடி சும்மா ஆடுமா? நான் பழமொழி தான் கேட்குறேன். அத்தோட போனாலும் ஆதாயம் இல்லாமல் போவாங்களா ஒரு பிஸ்னஸ் மேன்? ஸோ அவர் வந்து பாஜகவுக்கு அணியமைக்கூடிய சக்தி இருக்குது. நிதிஷ்குமார் மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 150 தொகுதியில் 3வது பேர் ஒன்று உள்ள வந்திருக்கிறாரு. மீண்டும் நான் பெருமைப்பட சொல்கிறேன், மோடிக்காக 20% உள்ள கொண்டு வந்தது ஆர்டிடிஎம்கே சாதனை. பிஎம்ஓ தெரியும், எல்லா பிஜேபி லீடர்களுக்கும் இது தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ அவர் அந்த வீழ்ச்சியில தான் உள்ள வந்திருக்கிறார். அப்படிங்க மிரட்டல் அது இதெல்லாம்னா பார்லிமெண்ட்லேயே அவர் கூட்டணி வந்திருக்கணுமா? தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் இருக்கவரை எப்படி பாஜக சரியா பயன்படுத்தணுங்கிறது தான் பாஜக செயல்பட வேண்டியது. பட் லோக்கல் லீடர்ஸ் வந்து தாங்கள் எம்எல்ஏ ஆனா போதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு பிரிடாமினா இருக்குது. அதே நான் தவறுன்னு சொல்லலை. இப்போ அண்ணாமலை வச்சுதான் அந்த சீட் ஷேரிங் அடுத்த கட்ட நகர்வு நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா சார்? நீங்க கூட முந்தைய பேட்டியில சொல்லியிருந்தீங்க, நீங்க அண்ணாமலை தலைமையில தான் இது எல்லாமே நடக்க போகுதுன்னு. அதுதான் வாய்ப்பு இருக்கா? நயனார் நாயந்திரன் நான் குறைச்சி மதிப்பிடலைங்க சகோதரர், இனிய நண்பர். நீங்கள் உடனே அந்த மாதிரி வராண்டாம். அண்ணாமலை சீட் ஷேரிங்கில் எடப்பாடி ஏமாத்தமாக இருக்கிறதுக்கு மோடி பயன்படுத்துவார். தான் ஒரு அணி அமைக்க நினைச்சாலும் அதுக்கு அண்ணாமலையை பயன்படுத்துவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு அணி அமைச்சு எடப்பாடிக்கும் மோடிக்கும் 5% தான் வித்தியாசம்னு தமிழ் மண்ணில் நிரூபித்தவர். இப்போ எப்படி சார் அந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், இப்போ அண்ணாமலை உள்ள வந்துட்டாரு, இவங்க எல்லாம் வெளியே போறாங்க. அண்ணாமலைக்கும் இவர்களுக்குமான நெருக்கம் நமக்கே தெரியும். இது என்ன கணக்கா மாறும்? அண்ணாமலைக்கும் இவங்களுக்குமான நெருக்கம் என்டிஏல தான் வந்தது, அண்ணாமலை அமைச்ச அணியில தான் வந்தது. இப்போ அணி அமைக்கிறது எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை மோடி கடைசியில் எடப்பாடி கிட்ட ஒரு பெரிய சஜஷனை கொடுக்கலாம், எப்படி அதை எடுக்க போறாருங்கிறது அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அப்போ ஸோ இப்போ அணி அமைச்சிட்டு இருக்கிறது எடப்பாடி தானே. அப்போ எடப்பாடி அணி அமைச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை எப்படி ஓபிஎஸ் என்டிடியை ப்ரொடெக்ட் பண்ணிட முடியும்? ஆனால் இப்போ அண்ணாமலை என்னதான் நகர்னாலும் அமித்ஷா எடப்பாடி பேச்சு தானே கேட்குற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் யார் பேச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா எப்படி 24 பிரேக் ஆச்சு? தங்களுக்கு என்ன லாபம்னு தான் ஒவ்வொரு கட்சியும் இருப்பாங்க. நாம மோடி 29 ஏமாந்துடக்கூடாதுன்னு நம்ம காய்களை நகர்த்துறோம். பலத்துக்கு ஏற்ற பங்கீடுங்கிறத நம்ம ஆர்டி டீம் தான் இதை இது பண்ணுது. நம்ம ஆர்டி டீம் இல்லைன்னா அண்ணாமலை இந்த சாதனை பண்ண இல்லைன்னா ஈஸியாக மற்றவங்களை 2021 சோலா பண்ண மாதிரி 19 ஒழுங்கி ஏப்ப விட்ட மாதிரி எடப்பாடி ஏப்ப விட்டுட்டு போயிடுவார். சிம்பிளாக ஏப்ப விட்டுட்டு போயிடுவார்.
இப்போ இந்த தாவேகா காங்கிரஸ் நம்ம நிறைய பேசணும்ல சார். இப்போ தாவேகா காங்கிரஸ் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸும் திமுக தாங்கிற மாதிரியான குழுவெல்லாம் அமைச்சு நம்ம பார்த்துட்டோம். இது என்ன இப்போ தாவேகாவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அடுத்து? டே ஒன்னே அது கற்பனை செய்தி, பொய் சொல்லி, ஏட்டு சுரக்கா, ஜானாரிக்கசாமி தினமலரும் தினத்தந்தியும் பண்ண போலி செய்திங்கிற சொன்னேன். அதுல தினமலர் விழிச்சுக்கல. ராமசு பேர் எங்களுக்கு தலைவர் தான், அவங்க விழிச்சுக்கல. ஐயா தமிழர் தந்தை ஆயத்தனாரோட தினத்தந்தி நம்ம கருத்தையும் சொல்லி அரசன் நம்பி புருஷன் கைவிட்ட கதையாயிரும், பலன் நிரூபிக்காத விஜய நம்பி போக முடியாதுன்னு அதையும் போட்டு இந்த கருத்தை சொல்லி தினத்தந்தி கிரெடிபிலிட்டியை காப்பாத்திக்கிட்டாப்புல. தினமலர் இன்னும் கிரெடிபிலிட்டியை காப்பாற்றல. ராமச்சந்திர ஐயர் ராமசு பேர் எங்களுக்கும் தலைவர் தான். அந்த தேசிய பத்திரிகை மேல எங்களுக்கும் அபிமானம் உண்டு. பார்த்துக்கிடுங்க. இன்னும் பொய் செய்தியை ஜானாரிக்கசாமி பிளான் பண்ணி உங்க தினமலருக்கு கிரெடிபிலிட்டியை கெடுத்துக்கிடாதீங்க. இப்போ இந்த ஜோதிமணி இவங்க மாணிக் தாகூர் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அடின்னு எடுத்துக்கலாமா சார்? இது அவங்களுக்கெல்லாம் என்னங்க இருக்கு? 3% ஓட்டு கூட ஜோதிமணி அம்மையாருக்கு கிடையாது. 4% ஓட்டு கூட கிடையாது மாணிக் தாகூருக்கு. மோடி அடிச்ச அடியில ராகுல் கதறிக்கிட்டு ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. பாரசைட் ஒட்டுணி காங்கிரஸை காலி பண்ணுங்க மம்தா, ஒட்டுணி காங்கிரஸை காலி பண்ணுங்க அகிலேஷ் யாதவ், ஒட்டுணி காங்கிரஸை உங்களை அநியாயமா உங்களை புல் டவுன் பண்ணுங்க, இல்லைனாலும் இந்தியா தான் ஜெயிக்கும். காங்கிரஸை பாடம் படிச்சு கொடுங்க தேஜஸ்வி யாதவ், ஒட்டுணி காங்கிரஸ் கிட்ட உண்மையை புரிஞ்சுக்கிடுங்க சரத்பவார்ஜி அப்படின்னு சொல்லும்போது மு.க. ஸ்டாலின் அந்த கருத்தை சொல்றது மாதிரி மு.க. ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, விழிப்புணர்வு அது இதுன்னு அடிச்சதும் காங்கிரஸ் ராகுல் காந்தி பயந்துகிட்டு மோடி அடிச்ச அடியில ஸ்டாலின்ட்ட ராகுல் சரண்டர் ஆயிட்டாரு. இதுதான் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ். இது தெரியாம ஜானாரிக்கசாமிக்கு அரசியலை எழுதிட்டீங்கன்னா பாவம். விஜயும் ஏமாத்திட்டாரு, விஜயும் ஜானாரிக்கசாமி ஏமாத்திட்டாரு. அப்படிதான் நான் கருதுறேன். விஜயும் ஜானாரிக்கசாமி ஏமாத்திட்டார். என்ன நடந்துன்னு தெரியாது. நான் பேசுறதையும் ஜானாரிக்கசாமி சொன்ன கட்டுக்கதைகளையும் விஜய் மனச்சாட்சிப்படி அப்படி ரிமைண்ட் பண்ணி பார்த்தா ஆடி சொல்றது உண்மை. ஜானாரிக்கசாமி நம்மளை ஏமாத்திட்டாருங்கிறது விஜய் பிரபுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. விஜய் நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? செங்கோட்டையன், அந்த ஓபிஎஸ், இதுதான் சார் விஜய் நிலைப்பாடு. இறுதியில தான் எடுப்பார். அவர் சினிமா ஹீரோ, அவரை பற்றிய டாக் வரதை விரும்புவாங்க. எந்த சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் இப்படிதான் இருப்பாங்க. அவசரப்பட்டெல்லாம் அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. 45 நாளைக்கு ஒருக்கா தங்களுக்கு கருத்தை சொல்றாங்க. அந்த 44 நாளும் அவரை பற்றி அவர்களுடைய பப்ளிசிட்டி, அவருக்கு லாபம். அதுக்குன்னு அவங்க நியமிச்சிருக்க ஜானாரிக்கசாமி தன் கடமையை செய்தேன் பார்த்தீர்களான்னு அவர்கிட்ட காட்டி சந்தோஷப்படுவாங்க. ஸோ விஜய்க்கு முடிவு அவர் முடிவு எடுக்கட்டு, அப்போ பார்த்துக்கலாம். அதனால தான் நான் விஜய் திமுக ரூட்ல கூட சர்மிளா ரெட்டி அந்த இதெல்லாம் சொல்லி கை சின்னத்துக்கு கொடுத்தா கூட கொள்கை எதிரி பாஜகவை தோக்கடிக்கிறது தான் முக்கியம்னு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்புன்னு சொல்லும்போது பிரியம் கொதிச்சுட்டாரு. நான் அப்படிதான் விஜய் முடிவு எடுப்பார் நான் சொல்ல வரல. விஜய் முடிவு அவர் தான் எடுப்பாரு. அது வரை எல்லாரும் அவரை பற்றி பேசட்டுன்னு அலோவ் பண்ணிக்கிட்டு அந்த பேச்சை ரசிச்சுட்டு இருப்பார். இந்த விஜயோடைய சமீபத்திய பேச்சு நிறைய தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அறிக்கையில இருந்து சில விஷயங்கள் சீமானுக்கு பெரிய பிளஸ். சீமானுக்கு விஜய் பெரிய பிளஸ். கமலஹாசன் சீமானுக்கு பிளஸ் ஆன மாதிரி சீமானுக்கு பெரிய பிளஸ். இப்ப இலவசத்துக்கான 3 தலைவர்கள்ல ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் வந்துட்டாங்களா? இலவச நாட்டுக்கு கேடுன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவரா கொள்கை உறுதியோட மக்களை இலவசத்தை கொடுத்து ஏமாத்தாம விஜய் சொன்ன சர்க்கார் பட அந்த எல்லாம் போட்டு கொளுத்துவார்ல, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் போட்டு கொளுத்துவார் இல்லையா? அந்த கொள்கை அரசியல்ல விஜய் AR முருகதாஸ் படத்துல சொன்ன அரசியல் இன்னைக்கு நிற்கிறது சீமான் தாங்கிறது புருவாயிட்டா. அப்ப விஜய் இலவசத்துக்கான ஆளு, இலவசத்தை சொல்லி தான் ஓட்டு வாங்க முடியும்னு விஜய் மாறி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு குட்டையில போடக்கூடிய 3வது மட்டையாட்ட ஆயிட்டாரா? அப்போ காமராஜ் சொன்ன அந்த ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அடிச்ச இதுல தெளிவா இன்னொரு பக்கம் சீமான் மட்டும்தானே நிற்கிறாரு, தமிழ் தேசியம் மட்டும்தானே நிற்கிறாரு. அந்த மாதிரி டாஸ்மார்க் விஷயத்திலையும் பனம்பால் தென்னம்பால்னு சீமான் மட்டும்தானே நிற்கிறாரு. இலவசங்கள் விஷயத்திலும் சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு. வன்னியர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு வேணுங்கிறதுல சீமான் மட்டும்தானே நிற்கிறாரு. மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுலையும் சீமான் மட்டும்தானே நிற்கிறாரு. இப்படி எண்ணற்ற இஷ்யூல சீமான் மட்டும்தான் தெளிவா நிற்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு சொல்றதுலையும் அதை ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ண தப்புன்னு சொல்றதுலையும் சீமான் மட்டும்தானே நிற்கிறாரு. சும்மா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலான்னு சொல்லிட்டு போயிடலாம். அதான் ஓடுற வெள்ளத்துல பணம், செடி, செத்தை எல்லாம் ஓடும். எதிர்நீச்சல் போடவும் தான் மனுஷன். அந்த எதிர்நீச்சல் போடக்கூடிய சக்தியும் திறமையும் சீமானுக்கு தான் இருக்குது. மற்ற 3 பெரியார் மண்ணுங்கிறாங்க. பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்றாருன்னு ஒவ்வொரு இஷ்யூலையும் சீமான் தனித்தன்மையோட நிற்கிறாருங்கிறது. கமலஹாசன் சீமான் வரும்போது அதர்ஸ்ல போட்டாங்க சீமானை. கமலஹாசனை MMMனு வச்சாங்க. கடைசியில கமலஹாசனோட 1 லட்சம் ஓட்டு சீமான் அதிகம் வாங்கினாரு. இப்பவும் விஜய் விஜய் அந்த திமுக அண்ணா திமுக கொள்கைக்குள்ளே போகும்போது எம்ஜிஆர் அண்ணா அதே சொல்லும்போது கடற்கிற அழகை கெடுக்குது அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி சமாதின்னு ஓங்கி அடிக்கூடிய சீமான் பாசிட்டிவ் ஃபேவர்ஸ் த பிரேவ்.
போல்டா எல்லா எலெக்ஷன்லும் நிற்கிறான், போல்டா 214 நிற்கிறான்னு சீமான பெரிய அளவுக்கு உயர்த்தும். இதுதான் ஆதாரத்தோட நான் சொல்றேன். இப்ப இந்த பாஜக அதிமுக எதிர்க்காம விஜய் பேசுறாருல்ல சார், இது ஏதாவது பின்னணி இருக்கா? இது என்ன? அதெல்லாம் போட்டு பெருசா ஆய்வு பண்ணாதீங்க. அவருக்கு கடைசியில் எது லாபமோ அதை எடுப்பார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.